ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணாமையும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த ரெசிபி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட்டை வச்சு ப்ரெட் உப்புமா தான் வந்து பண்ண போகிறோம். ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ண ப்ரெட்டையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் சீரகம், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், சில்லி, டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து கேப்சிகமும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபைனலாக கேரட்டையுமே ஆட் பண்ணியிருந்தேன். அதுவுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஆட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் அப்படியே போட்டு தேவையான அளவுக்கு ப்ரெட்டு நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ அதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம